திருப்புகழ் 772. சிந்து உற்றெழு மாமதி அங்கித் திரளாலே தென்றல் தரு வாசமிகுந்து உற்று எழலாலே அந்திப் பொழுதாகிய கங்குல் திரளாலே அன்புற்றெழு பேதை மயங்கித் தனியானாள். நந்து உற்றிடு வாரியை மங்கத் திகழாயே நஞ்சு ஒத்து ஒளிர் வேலினை உந்திப் பொருவேளே சந்தக்கவி நூலினர் தம் சொற்கு இனியோனே ஷண்பைப்பதி மேவிய கந்தப் பெருமாளே. அந்திப் பொழுதாகிய கங்குல் திரளாலே அன்புற்றெழு பேதை மயங்கித் தனியானாள். சந்தக்கவி நூலினர் தம் சொற்கு இனியோனே ஷண்பைப்பதி மேவிய கந்தப் பெருமாளே. ஷண்பைப்பதி மேவிய கந்தப் பெருமாளே, சங்குகள் உள்ள கடல் மங்கி கலங்கிய தோற்றமானது விளக்கம் பெரும்படியாக நஞ்சு போன்ற வேல்படையை செலுத்திப் போரிட்ட வேளே நந்து உற்றிடு வாரியை மங்கத் திகழாயே நஞ்சு ஒத்து ஒளிர் வேலினை உந்திப் பொருவேளே. சந்தக்கவி இயற்றுகின்ற புலவரின் சொல்லில் சுவை காண்பவனே, சண்பை என்னும் சீர்காழித் தலத்தில் வீற்றிருக்கின்ற கந்தப் பெருமாளே. கடலில் பொருந்தி எழும் அழகிய சந்திரன் வீசும் தீயின் மிகுதியாலும் தென்றல் காற்று சந்தனச் சோலையின் நறுமணத்துடன் வருவதனாலும் மாலை நேரமான இரவின் மிகுதியாலும் காதல் மிக்கெழும் இந்த பெண் மயக்கம் கொண்டு தனித்து துன்புற்றிருக்கின்றாள். இவளது தனிமையை போக்கி அருள வேண்டும். இப்பாடல் அகப்பொருள் கொண்டது. முருகனிடம் காதல் கொண்ட ஒருத்தி துன்புறும் நிலையை போக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வது தோழியின் கூற்றாக அமைவது.